டைவர்ஸ் மேட்டர் வச்சு இது பண்றாங்க. குப்பா பொறுக்குறாங்க 2 பொண்டாட்டி வச்சிருக்கான். கூட்டுறவ 4 புருஷன் வச்சிருக்கான். காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றாங்க. எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். இவ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் கூட சுத்திட்டு இருக்காரு. இவனாதான் நம்ம மாதிரி காலேஜ் பொண்ணுங்களுக்கு எல்லாம் கெட்ட பேர் வருது. போய் ஒரு கிழமை கூட நேத்து கார்ல போயிட்டு இருக்கா. என்னமோ இவ தாத்தா மாதிரி. குப்பா பொறுக்குறாங்க 2 பொண்டாட்டி வச்சிருக்கான். கூட்டுறவ 4 புருஷன் வச்சிருக்கான். படிக்க வந்தியா இல்ல குடியா? ஆமா, நாங்க காஞ்ச கனகாம்பரம், இவ கைப்படாத ரோஜா. நீ பீஸா ஹட் வாசல்ல சிம் கார்டு விக்கிறேன்னு எதை விக்கிறேன்னு எங்களுக்கு தெரியாதா? நீ ட்ரெஸ் இப்படி இழுக்காத. ஆம்பளைங்க இழுத்தா பரவாயில்லையோ? ஓடி போ. காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றாங்க. எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். இப்படியே டெய்லி ஒருத்தங்க கூட போ, நோய் வரும். அப்புறம் ரோட புள்ளிரானுக்கு எய்ட்ஸ் வந்துச்சுன்னு வினைல் போர்டு வச்சு போட்டோவையும் போடுவாங்க. காலேஜ் கேர்ள் ரெடி, கால் கேர்ள் இருக்காத. இன்னொரு தடவை உன்னை அப்படி பார்த்த செப்பல் சே மாறுங்க. பிச்சு. இந்த சீன் ரொம்ப டச்சிங்கா இருக்கு. திரும்பவும் பார்க்கணும் போல இருக்கு. அம்மா ஆபரேட்டர், எஸ் இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுமா? குப்பா பொறுக்குறாங்க 2 பொண்டாட்டி வச்சிருக்கான். கூட்டுறவ 4 புருஷன் வச்சிருக்கான். காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றாங்க. எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். பொண்ணுங்களை கண்டா அம்மானு கூப்பிடுற மாதிரி இருக்கணும், உம்மாளன்னு கூப்பிடுற மாதிரி இருக்க கூடாது. இது சும்மா உறவு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது இயற்கையாகவே அமைஞ்ச உறவு. இது எவ்வளவு டீப்பான உறவுன்றது நான் உணர்ந்து இருக்கிறேன். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு மக்களும் இதை உணர்ந்து இருக்கிறாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, எனக்கும் என்ன நேசிக்கிற மக்களுக்கும் இட் இஸ் an emotion. அடே எடுபட்டு பையில உன் கையை உடைச்சு கொல்லில வைக்க. வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. சொல்ல விட நீ மட்டும் தான் சொல்லுவேன், நானும் சொல்லுவேன். வெத்தல பாக்கு வெத்தல வெளிக்கு போக தண்ணிக்கு பத்தல. யூடியூப்ல அடிச்சு சினிப்பிரியா மினிப்பிரியா சுகப்பிரியா நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்து அவட்ட வாங்குவ செருப்பு. ஸ்டாலின் எனக்கு 25 வயசு ஆகுது. ஸ்டாலின் இது வரைக்கும் எனக்கு என்னத்த பண்ணி கிழிச்சுக்கிறாரு? ஒண்ணு கிளியில. எங்க அண்ணன் வர போறாரு, ஜெயிக்க போறாரு, தமிழ்நாட்டை ஆள போறாரு, ஒரு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு தர போறாரு. வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். ஏய் இத பாரு, ஒண்ணு நீ இல்லனா நான் இல்லனா நீ இல்லனா நான். நமக்குள்ள வேற எவனும் நடுவுல வந்துடக்கூடாது. என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர். இந்த சத்தத்துக்கு அர்த்தம் தெரியுமா சார்? தீய சக்தி டிவிக்கு ஆட்சி வரட்டும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸ்டாலின் தொடரட்டும், திமுக ஆட்சி வரட்டும். நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவங்க வந்து ஷவர்ல இருக்கும்போது ஒரு வீடியோ ஒன்னு லீக் ஆச்சு. அது ட்ரிஷாவே ஷூட் பண்ணின வீடியோ. அவங்க சக நடிகருக்கு அனுப்புறதுக்கு அவங்க இந்த மாதிரி எல்லாம் கிளிகிழப்புக்கு நிறைய செய்வாங்க. ஏமா அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஆஃப் தமிழ்நாடு. அவங்க நிறைய செக்ஸ் பார்ட்டிஸ் நடத்துவாங்க, நிறைய ஆர்ஜிஸ் பண்ணுவாங்க. ஆம்பளை பொம்பளை பாரபட்சம் பார்க்காம எல்லாரோடையும் படுப்பாங்க. She goes to bars and picks up boys. அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. நான் லூஸ். பல சீக்ரெட் சொசைட்டி வச்சிருக்காங்க ட்ரிஷா. லைக் ஆர்ச் நெமெசிஸ் சொல்லுவாங்கல்ல, ஒரு யுகத்துல ஒரு ஆர்ச் நெமெசிஸ் உருவாகும். லைக் இவங்க ரொம்ப தீய சத்தியமா இவங்க அழியறது தான் நல்லது, இவங்க தூக்குமாட்டி சாவது தான் நல்லது அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு ஹியூமன் பீங் தான். ஹியூமன் எப்படி சொல்றது, அந்த மாதிரி ஒரு கிரீச்சர் தான் ட்ரிஷா. உங்க அப்பாவுக்கு வெங்கல சிலை வைக்கணும்னு ட்ரை பண்ணீங்கல்ல, அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? மக்களோட பணத்துல யாருக்கு புகழ் பாட பாக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்கல்ல. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. எப்படி? கலைஞர் நகர் அப்படின்ட்டு வைக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் பார்த்தாது, அந்த இடத்துல கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அவருடைய 100வது வயசுல இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அவரோட சேர்ந்து நானும் அந்த சிலையை ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன். 43 பேரை கொன்னது யாருப்பா? விஜய். செத்தவங்க குடும்பத்தை ரெசார்ட் கூப்பிட்டது விஜய். வாங்கின சம்பளத்துக்கு டாக்ஸ் கட்டாது விஜய். ரசிகர்களை தற்கொலை ஆக்கினது விஜய். பொம்பளை கேஸ் விஜய். இப்படி கேட்கணும். வார போயிட்டே இருப்போம். டேய் மூடுமுட்டி பிரதர், என்ன நீங்க புத்திமதி புண்ணாக்கு சொல்லுவீங்க, அதை நான் கேட்கணும். அதானே ஏற்க சாகறது ஏற்கதா? ஐயோ, அப்புறம் எங்கடா லவ் பேர்ஸ் வச்சிருக்கீங்க? நீ எங்க உன் வேலையை பார்த்துட்டு இருக்க, அவன் எங்க அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான்.
இப்படி உனக்காக எதுவுமே செய்ய முடியாது ஒருத்தனுக்காக உன் வாழ்க்கையே அர்ப்பணிச்சு நாசமாக்கி வீண் செலவு பண்ணி குடும்பத்தை கவனிக்காம அடுத்த குடும்பத்தை அசிங்கமா திட்டிக்கிட்டு என்ன பைத்தியக்காரங்களா? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படி இருப்பீங்க? நாம இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அடிமைத்தனம். நமக்கு எப்பவுமே எவனுக்காவது அடிமையா இருக்கணும். முதல்ல ராஜாக்களுக்கு, அப்புறம் வெள்ளக்காரங்களுக்கு, இப்ப அரசியல் தலைவர், ஜாதி தலைவர், சினிமா ஹீரோஸ், கிரிக்கெட் பிளேயர், இப்படி எவனுக்காவது. மாநில அரசால முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க வந்தா நீட்டை ஒழிப்போம். நீட்டு விலக்கு தான் இதுக்கு உடனடி தீர்வு. நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். என்னன்னா ஏதேதோ பேசுறேன். சூதுகவும் படத்துல கதாநாயகி கேரக்டர் படத்துல எங்கேயுமே இருக்க மாட்டாங்க, ஆனா அதோட குடும்பம் நடத்துவார் விஜய் சேதுபதி. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோட விஜய் அவர்கள் ஒரு குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. அது விவாகரத்தானாலும் பெரிய கவலை கிடையாது, சேர்ந்து வாழ்ந்தாலும் பெரிய கவலை கிடையாது. ROV ரிமோட்லி ஆபரேட்டட் வெஹிக்கிள் அதை வச்சு தண்ணிக்குள்ளேயே போய் அணைகளோட உறுதித்தன்மையை ஆராய்ச்சி பார்க்கிற வரைக்கும் நான் எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறேன். ஒருத்தன் சைலண்டா இருக்கான், அமைதியா இருக்கான்னா உடனே அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க. 2026 எங்க அண்ணா தான் வரப்போறாரு. உமன் சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் அவர் பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. உமன் சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் அவர் பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அவர் வந்தா எந்த நடிகையும் எனக்கு விஜய் சார் என்கிட்ட இப்படி நடந்துகிட்டாரு என்னை கட்டாயப்படுத்தி கையை இழுத்து புடிச்சு கூட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் நடிகையாவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். மேடம் இந்த லூசு பூதி கொஞ்சம் அப்படியே போக சொல்லுங்க மேடம். சினிமால இருந்து அரசியல இருந்து எல்லாரும் சுட்டு போட்டு சுத்தடிச்சிட்டு இருக்காங்க. தளபதி எல்லாரையும் அழ விட்டு இருக்காரு, எல்லாரையும் ஊம்ப விட்டாருன்னு போஸ்ட் போட்டாங்க மேடம். கடவுளே, உன்னை பெத்தடைக்குவா திருப்பதிக்கு மேலேயும் கீழே ஏறி இறங்கணும். தருதல எங்க நடிகன்லாம் கேட்டா என்னன்னா விஜய் திரிஷா கூட அங்க ரூம் போட்டாரு, இங்க ரூம் போட்டாரு, அங்க ஓடிட்டாரு, இங்க ஓடிக்கிட்டாரு. எந்த ரோட்ல தெரியாத மென்டல் தற்கொலை நாய்ங்கெல்லாம் சொல்லுதோ அதுங்கெல்லாம் போயிட்டு என்ன திரிஷா பெட்ரூம்லயும் இல்ல விஜய் சார் பெட்ரூம்லயும் விளக்கு எதுவும் புடிச்சு பார்த்தாரா இல்ல மாமா வேலை ஏதாவது பார்த்தாங்களான்னு நான் கேக்குறேன். அந்த பார் அவையா கூப்பிடுறாங்க, தெரிஞ்சிட்டு வாடா. இந்த விஜயால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாத்த முடியும். நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளோட டீலிங் பக்காவா இருக்கணும். மக்களோட ஃபீலிங்ஸ் பத்திலாம் விஜய்க்கு கவலை இல்ல, நமக்கு டீலிங் தான் முக்கியம். மாத்தி ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சோம், ஆனா அது நடக்காது போல் இருக்கு. பழி மேல பழி போட்டு நானும் தடுத்துறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர். பழி மேல பழி போட்டு நானும் தடுத்துறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர். பழி மேல பழி போட்டு நானும் தடுத்துறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர். பிரச்சனை வந்தாலும் தனியாளா நின்னு எல்லாத்தையும் உடைச்சு திருப்பியும் ஏந்திரிச்சு நிக்கிறாரு பாத்தீங்களா? அதுக்காண்டியே அவருக்காக நாங்க நிப்போம். ஓஹோ, கொஞ்சம் கிட்ட வாயே, இன்னும் கொஞ்சம் கிட்ட வாயே. பிரச்சனை வந்தாலும் தனியாளா நின்னு எல்லாத்தையும் உடைச்சு திருப்பியும் ஏந்திரிச்சு நிக்கிறாரு பாத்தீங்களா? அதுக்கு மூஞ்சி வேண்டாம். ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க தானே? உண்மையிலேயே கொடுப்பீங்க தானே? இந்த விஜய நம்புறீங்க தானே? சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு. மத்தவங்களுக்கு வேணா இது எலெக்ஷன், ஆனா எனக்கும் என்ன நேசிக்கிற மக்களுக்கும் இட் இஸ் an emotion. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதே. தட்டிலேயே பூவு இருக்க தங்க தம்பி விஜய் இருக்க, விஜய் மட்டும் வந்தா போதும் உலகமே திருந்தி விடும். தன்னே நன்னானே தம்பி தானே நன்னானே. டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். 80 வயசுல விஜய் மட்டும் வந்தா போதும் உலகமே திருந்தி விடும். சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. தஞ்சாவூர் காமு எனக்கு பாஸ் கிடைக்கல, வெளியில நிக்கிற. எப்படியாவது ஐயா வரும்போது பின்னாடியாவது பொத்துக்கிட்ட வர போய் பாத்துருவோன்னு ஒரு ஆர்வம். அடி பாவி மகளே, எப்படியாவது ஐயா வரும்போது பின்னாடியாவது பொத்துக்கிட்ட வர போய் பாத்துருவோன்னு ஒரு ஆர்வம். அடி கிறுக்கி சிறுக்கி. தமிழ்நாட்டை காப்பாத்துறது திமுக தான், தமிழ்நாட்டை பொழைக்க வைக்கிறது திமுக தான், இது எல்லாமே பண்றது திமுக தான், ஸ்டாலின் சார் தான்.
புத்துலக்குமா பத்தக்குள்ள நீ செத்துரு விடாதே நீ முத்தாக கொண்டாதே நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களே, வேலூர்ல இதை நான் சொல்ல மறந்துட்டேன். சாரி, உங்களுக்காக இங்க நான் சொல்றேன். ஒரே அப்புல உன்னை மக்காச்சி பண்ணிடுவேன். குறைச்சு பேசாதீங்கண்ணே, நானு எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சக்கல ஃபேமிலியா? மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் எஸ்பிகளில் சரி பாதி பெண்களாக இருக்கும்படி செய்வோம். சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் அண்ட் கலெக்டர் ரெண்டுமே சிவில் சர்வீஸ் போஸ்ட். இதுக்கு எந்தவித ரிசர்வேஷனும் கிடையாது. எத்தனை முறை எக்ஸாம் எழுதலாம் மற்றும் ஏஜ் லிமிட் இது ரெண்டும் தான் கேஸ்ட் அடிப்படையில வேறுபடும். அதை தவிர யாரா இருந்தாலும் எந்த பாலினத்தவரா இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துற யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் முறையா கிளியர் பண்ணாதான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி சிவில் சர்வீஸ் போஸ்டிங் கிடைக்கும். இதுல எந்த திருத்தங்களையும் ஸ்டேட் கவர்மெண்டால கொண்டு வர முடியாது. என்னதான் யூபிஎஸ்சில பாஸ் பண்ண ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் அந்தந்த ஸ்டேட்ல ஒர்க் பண்ணாலும் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுல தான் வருவாங்க. இப்போ 50% ரிசர்வேஷன் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல பெண்களுக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு விஜய் முதல்ல பிரைம் மினிஸ்டர் ஆகணும். அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷன்ல திருத்தம் கொண்டு வரணும். அந்த திருத்தத்துக்கு பெரும்பான்மை ஆதரவு வரணும். அதுக்கப்புறம் தான் இது நடைமுறைக்கு வர ஓரளவு சாத்தியம் இருக்கு. பொய்க்கோழி இல்லடா நீங்க. இவனுங்களை என்ன பண்ணலாம்? செருப்பாலேயே அடிங்க. தமிழ்நாட்டில இருந்து அதிக ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் உருவாக ஊக்குவிக்கலாமே தவிர 50% பெண்கள் பார்ட்டிசிபேஷன் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லயோ இல்ல சிவில் சர்வீஸ் போஸ்டிங்லயோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வருவது சாத்தியமற்றது. சோ விஜய் அளித்த இந்த வாக்குறுதி ஆராயாம வைக்கப்பட்ட தவறான வாக்குறுதி தான். நான் என்னடா பண்ணுவான்? 74 படிச்சாரு போட்டானா? என்னது நீ என்ன பண்ணுவியா? அந்த பேப்பர் நம்ம பார்த்து அப்படியே படிக்காம நீயே யோசிச்சு பேசண்டா. பேப்பர்லாம் பேசணுமா? ஐயோ ஐயோ ஐயோ, இந்த தற்கொலை யாரும் தெரிய மாட்டேங்குது. போடா போய் பேப்பர்லாம் பேசத்தோடா. வந்துட்டாயா வந்துட்டாயா. திரிசாவை கரம் பிடிக்க கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். டேய், எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. இப்போ நாளைக்கு தலைவர் வந்து தஞ்சாவூர் பேசுறாரு. நான் இருக்கேன். ஒரு அஜெண்டா ஒன்று செட் பண்ணிருக்கோம். இப்போ அந்த மேடம் டைவர்ஸ் இது பத்தி நாளைக்கு தலைவர் பேசுவாரு. பேசும்போது கொஞ்சம் எமோஷனலா ஒரு மாதிரி ஒரு பிளான் இருக்கு. பேசுற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கு. அது பண்ணும் போது என்ன பண்ண போறோம்னா கீழே வந்து ஃப்ரெண்ட்ல ஃபுல்லா லேடிஸ் கிட்ட வச்சு அவங்க வந்து தலைவரை பார்த்து தளபதி நீங்க அழுவாதீங்க நாங்க இருக்கோம். அந்த மாதிரி தலைவருக்கு சப்போர்ட்டா லேடிஸ் எல்லாமே தலைவருக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி செட் பண்ணிருக்கோம். நாளைக்கு மெயினா இதுதான் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதை ஹைலைட் பண்ணி சோசியல் மீடியால ஃபுல்லா கொஞ்சம் ட்ரெண்ட் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். அப்படியாடா மயிறு? சரிடா மயிறு, ஓகேடா மயிறு. வரல வெட்டிடுறேன் பார். இல்ல மேடம் பத்தி நம்ம எதுவும் பேசணும்னு சொல்லிட்டு அதே போல டிஎம்கே வந்து பண்றாங்க, அவங்க தான் இது பண்றாங்க. அந்த மாதிரி தலைவரை வந்து முடக்கிறதுக்கு அவங்க பண்ற ஒரு சதி அந்த மாதிரி பண்ணுங்க. உனக்கு அறிவு இருக்கா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இல்ல இல்ல சொல்லு 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 சொல்லு. உனக்கு அறிவு இருக்கா? நடிப்பு புயல் நடன சூறாவளி அண்ணன் அறிவழகன் அவர்களை இங்கு வரவேற்கிறேன். என் இனிய ஃபேன்ஸ், சுவிட்சர்லாந்தில் எனக்கு ஷூட்டிங் இருக்கிறது. அது முழுக்க முழுக்க தமிழில் எடுக்கும் ஆங்கில திரைப்படம். நன்றி, வருகிறேன். நம்மள அறியாம அவங்களுக்கு நாம நன்றி சொல்லுவோம். அந்த மதிப்பிற்குரிய அந்த மனிதர்கள் வேற யாரும் இல்ல. அவங்களோட டீலிங்ல இருக்கிறது யாரு? பல பிரச்சனைகள்லாம் வருது, எப்படி பாக்குறீங்க? என்ன பண்றது எல்லாம் பார்த்து என்ன போடுறாங்க, அப்புறம் வாயில வந்து சரியில்லைங்க. ஒரு டிவில கூட ஒரு படம் போட மாட்டாங்க. அதுவும் எப்போ ஒரு வாட்டி போடுறோம். எந்த படமும் போட மாட்டாங்க, எதுவும் பார்க்க முடியல. பென்ட்ரைவ் வச்சு நாங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. என் பிள்ளைய பார்க்காம தான் எங்களுக்கு துப்பாரு. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானே பிடிக்கும். பைத்தியம் பசங்க ட்வின்ஸ் சார், விக்னேஷ் குமரேஷ். விக்னேஷ் தான் பாடிப்பட்டிருக்காரு. இன்னொரு பையன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு தான் வந்திருக்காங்க. காலேஜ் காலையில் கிளம்பி போயிட்டாங்க 7 மணிக்கெல்லாம். சார் காலேஜ் போகிறேன், காலேஜுக்கு தான் சார் நான் அனுப்பி விட்டேன். காலேஜ் தான் போயிருக்காங்க, காலேஜுக்கும் போயிட்டாங்க. சின்ன பையன் சொல்கிறாங்க காலேஜ் போயிருந்தான். சின்ன பையன் தான் வர சொன்னான். சின்ன பையன் சொன்னா முன்னாடி 2 வண்டியில் வந்திருக்காங்க, பின்னாடி வந்த வண்டி இடிச்சதுல அப்படியே கவுண்ட் இதாயிருக்கும். இந்த
இந்த நிகழ்வெல்லாம் பார்க்கும்போது மனசு உண்மையில ரொம்ப கஷ்டமா இருக்கு. முகூர்த்தத்தினால நீங்க போய் விழுறீங்க, ஆனா உங்களுடைய அம்மா அப்பாவெல்லாம் நினைச்சு பாத்தீங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் நினைச்சு பாத்தீங்களா? உங்களோட வாழ்க்கை நீங்க பண்ற தவறுனால எப்படியோ போங்க, ஆனா அந்த குடும்பத்தை நினைச்சு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு தலைவன் பின்னாடி போவீங்களா? இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போறா அத நினைச்சே சிரிச்சே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.